ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா உன்கிட்ட தனிமையில் பேசணும், சில முக்கியமான விஷயங்களை பேசணும்னு தான் கைகூப்பி கெஞ்சி கேட்குறேன். கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் நடக்க தான் போகுது. அதை நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த வராகி அம்மா இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன். எப்போதுமே ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ. வேறு யார் கூடயாவது நீ பேசும்போது, வேறு உறவுகளை நீ சந்திக்கும் போது அது சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதாகவே இருக்கணுமே தவிர இன்னொருத்தருடைய சந்தோஷத்தை பிழிஞ்சு எடுக்கிறதா பிரித்து எடுக்கிறதா இருக்கக்கூடாது. யாரை பார்த்தாலும் யார்கிட்ட பேசினாலும் நல்ல விஷயங்களை பேசு. தேவையில்லாத விஷயங்களை நீ பேசவே வேண்டாமே செல்லமே. உன் வாழ்க்கைக்கு ஒரு விடிவு காலத்தை கொடுத்து நீ நல்லபடியாக உற்சாகமாக நிம்மதியாக வாழும்படி இந்த வராகி அம்மா செய்ய தான் வந்திருக்கேன். இனி ஒவ்வொரு நாளும் நீ வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்வதற்கு ஏற்றார் போல உனக்கு புது புது வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கிறேன் என் செல்லமே. செல்வ வளத்தை உனக்கு அள்ளி கொடுத்து ஆரோக்கியம் சிறக்கும்படியும் சந்தோஷமாக நீ வாழும்படியும் இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். இனி எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி கொடுத்துட்றேன். விளக்கை ஏற்றுனா அதுக்கு வெளிச்சம் தர மட்டும்தான் தெரியும். ஆனால் அந்த விளக்கை எங்கே வைக்கணும், எந்த இடத்துக்கு வெளிச்சம் தேவைங்கிறத நீதானே தீர்மானிக்கணும். அதே போல தான் உன்னுடைய திறமைக்கு சரியான இடம் கிடைச்சா மட்டும்தான் உன்னுடைய மதிப்பை இந்த உலகம் அறிஞ்சிக்க முடியும். உனக்குள்ள நிறைய திறமை இருக்குது, அதை ஒருபோதும் சந்தேகப்படாதே. உன் திறமையை நிரூபித்து நீ வெற்றி பெறுவதற்கான சரியான இடத்தை தேடிப்பிடி. உன் திறமையை வெளிப்படுத்தி நீ வாழ்க்கையை ஜெயிச்சு வாழணும்னு இந்த வராகி அம்மா ஆசைப்படுறேன் என் செல்லமே. மரம் எப்போதும் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நிழல் கொடுக்கும். நல்லவங்களுக்கு நிழல் தரணும், கெட்டவங்களுக்கு நம்ம நிழலை தரக்கூடாதுன்னு அது ஒருபோதும் கணக்கு பார்க்கறது கிடையாது. கல்லை எரிஞ்சவங்களுக்கு கூட கனியை கொடுத்து தானே மரம் நிற்கிது. யார் தன் மீது கல் எறிந்தாலும் அவர்களுக்கு தேவையான கனியை கொடுக்க அந்த மரம் இருப்பது போல நீயும் வாழ்க்கையில் யார் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் காயப்படுத்தினாலும் உன் நல்ல குணத்தை ஒருபோதும் மாற்றிக்காதே. நல்ல குணத்தோட நீ நல்ல பிள்ளையாய் வாழணும்னு தான் இந்த வராகி அம்மா ஆசைப்படுறேன். உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். என்னை நம்பி நீ ஒருபோதும் தோற்று போகவோ துவண்டு போகவோ இந்த வராகி அம்மா விட்டுட மாட்டேன். நீ எதை எதிர்பார்த்தாலும் அதை உனக்கு அள்ளி கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இனி எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாக இருக்கும்படி நான் செய்ய போகிறேன். உன் வாழ்க்கைக்கு தேவையான வெற்றியை கொடுத்து உன்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்தி உனக்கான மன நிம்மதியும் கூட இந்த வராகி அம்மா நானே கொடுக்க போகிறேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் இனிமேல் வருத்தப்படாத. உனக்கானதே நீ விருப்பப்பட்டதை விட மிக அழகாக சிறப்பாக நான் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துட்றேன். வாழ்க்கைனா கொஞ்சம் மேடு பள்ளம் இருக்க தான் செய்யும். நீ எதிர்பார்த்ததற்கு மாறாகவும் சில விஷயங்கள் நடக்கும். எல்லா இடத்துலையுமே எல்லாமே சரியாக இருக்கணும்னு எதிர்பார்க்காத. சமநிலையை எதிர்பார்ப்பதை விட சமநிலையை தேடுவதை விட போகிற பாதை எப்படி இருந்தாலும் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அதை சமாளித்து ஓடுறது தானே புத்திசாலித்தனம். உன் வாழ்க்கையிலையும் இந்த வராகி அம்மா உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன்னு என்னை நம்பு. உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்கி உன்னை வெற்றிகரமாக இந்த வராகி அம்மா நான் வாழ வைக்கிறேன். நீ நினச்ச விஷயம் இன்னும் நடக்காமல் தாமதம் ஆகிக்கிட்டே இருக்குதுனாலே உனக்கான தரமான சிறப்பான வாழ்க்கை அமைய போகுதுன்னு தான் அர்த்தம். உன்னை ஒதுக்கி வச்சவங்க முன்பாகவே உன்னை உயரச் செய்வேன். உன்னை உயர்த்தி நல்லபடியாய் வாழ வைக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. உனக்கான அனைத்தும் மீண்டும் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். நீ எதை கேட்டாலும் கொடுப்பதற்கு இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். உன்னை அவமதித்தவர்கள் முன்பாக உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். நீ கீழே விழுகிற இடத்தை விட எந்திரிச்சு நிற்கிற இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நீ மறுபடியும் எந்திரிச்சு நிற்கக்கூடாதுன்றதுக்காக உன் காலை வாரி விடுறதுக்காக இழுத்து விடுறதுக்காக தள்ளி விடுறதுக்காக ஒரு சதிகார கூட்டம் எப்போதும் உன்னை சுற்றி உறவுகள் சொந்தங்கள்ன்ற பேரில் இருந்துக்கிட்டே இருக்கும். நீதான் வாழ்க்கையை ரொம்ப கவனமாக வாழணும். 1000 போர்களில் ஜெயிக்கிறதை விட கஷ்டமானது உன்னை நீ ஜெயிப்பது தான்.
உன் வாழ்க்கையை நீ ஜெயிக்கிறதுக்கு இந்த வராகி அம்மா உனக்கு வழிகாட்டுறேன். உன் வாழ்க்கை இனிமையாக அமையணும்னா நடந்து முடிந்ததையெல்லாம் கனவாக நினச்சிக்கோ, நடக்க போவதையெல்லாம் சவாலாக எடுத்துக்கோ. உன் வாழ்க்கை நிச்சயம் இனிமையாக மாறும் என் செல்லமே. யார் உன்னை விட்டுட்டு பிரிஞ்சு போனாலும் அவங்கள விட சிறந்த நல்லவர்களை நான் உன் வாழ்க்கையில் உன் பக்கத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேங்கிறத புரிஞ்சுக்கோ. உன்னை விட்டு பிரிஞ்சு போகிறவங்கள நினச்சி நீ ஒருபோதும் வருத்தப்பட வேண்டாம். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தீங்கும் கஷ்டமும் துன்பமும் வராத அளவுக்கு இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக நிற்பேன். நீயும் எதுக்காகவும் பயப்படாமல் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் இருக்கக்கூடிய உனக்கு வானம் கூட தொடக்கூடிய தூரம்தான்றதை புரிஞ்சுக்கோ. சீக்கிரமே வானத்தையே நீ எட்டி பிடிக்கும் அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை நான் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்குறேன். உனக்கு பிடிக்காத விஷயத்தை கண்டுக்காதே, வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாதே, தேவையில்லாத கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டாம். உன் உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கும்படி உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாய் அமையும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ கேட்ட வரத்தை எல்லாம் உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எதிர்பார்த்ததெல்லாம் இனி நல்லபடியாக நடந்தே தீரும். உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்குறேன். உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கை உனக்கான சந்தோஷ வாழ்க்கையாக மாறும்படி நான் செய்ய போகிறேன். எந்த விஷயத்தை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியோ கூடிய சீக்கிரம் அதுக்கெல்லாம் ஒரு நல்ல முடிவு வந்து சேரும் என் செல்லமே. வாழ்க்கையில் எந்த விஷயமும் சுலபமாக கிடைச்சிட்டா அதுக்கு மதிப்பு தெரியாமல் போயிடும். போராடி கிடைக்கிற விஷயங்கள் தான் மிகவும் மதிப்புள்ளதாக பேசப்படும். நீயும் உன் வாழ்க்கையில் கிடைக்கிற விஷயங்களை எல்லாம் அலட்சியமாக நினைக்காம உயர்வாக நினைக்க பழகு. தண்ணி எப்படி பாறை எல்லையெல்லாம் சில்லு சில்லாக உடச்சிக்கிட்டு போதோ அதே போல் உனக்கு தடையாக இருக்கும் பிரச்சனைகளை உடச்சிக்கிட்டு போகவும் நீ கற்றுக்கணும். சில நேரங்களில் பாறையில் இண்டு இடுக்கல தண்ணி நதி நீரானது ஒதுங்கி ஓரமாக போவதை போல சில விஷயங்களை ஒதுக்கி ஓரமாக போகவும் நீ கற்றுக்கணும். ஒதுங்கி போகவும் தெரியணும், உடைத்தெறியவும் கற்றுக்கணும். காலம் கண்டிப்பாக உனக்கான மாற்றத்தை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்த்துரும். இந்த வராகி அம்மா நானும் உன் துயரங்களை எல்லாம் மறைய செய்து உனக்கான இன்பங்களை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோன்னு யோசிச்சு உன் வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியை இழந்துட வேண்டாம். கண்டிப்பாக நான் உன்னை சந்தோஷப்படுத்துவேன். தேவையில்லாமல் உன் வாழ்க்கையை நினச்சி நீ கவலைப்படாதே. உன் மனசில் குழப்பங்கள் எதுவாக இருந்தாலும் கவலைகள் எதுவாக இருந்தாலும் அதை என்கிட்ட விட்டுடு. என்னை நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் வாழ்க்கையில் நீ நினச்சதையெல்லாம் உனக்கு நல்லபடியாக நடத்தி தருவேன். உன் விருப்பம் போல உன் எதிர்பார்ப்புகள் போல உன் வாழ்க்கை அழகாக மாறுமே செல்லமே. நீ எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்க மாட்டேங்குதேன்னு சொல்லி கவலைப்படாத. நல்ல விஷயங்கள் நடக்க தாமதமாகும், ஆனால் கண்டிப்பாக நல்லது நடந்தே தீரும். இனி வரக்கூடிய நாட்களிலும் இந்த வராகி அம்மா உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்துட்றேன். நீ பொறுமையாக இரு. எதை கேட்டு என்கிட்ட வந்தியோ அது கூடிய சீக்கிரம் உன்னை வந்து சேர்ந்துடும். என் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை வைக்கும்போது எல்லா விஷயங்களிலும் நான் வெற்றியை உண்டாக்கி கொடுத்துருவேன். உன் வாழ்க்கையில் எத்தனை துயரங்கள் வந்தாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் எதுக்கும் கலங்காம நீ வாழ்க்கையில் முன்னேற தயாராகு. என் அருள் எப்பொழுதும் உன்னை பாதுகாக்கும் என் செல்லமே. வாழ்க்கையில் கஷ்டம் வந்துச்சுன்னா ஐயோ நான் என்ன பண்ணுவேன் எப்படி சமாளிப்பேன்னு கவலைப்படாமல் இந்த வராகி அம்மாவை மனசில் நினச்சிக்கோ. நீ எப்போ கீழே விழுந்தாலும் தவறி விழுந்தாலும் உன்னை தூக்கி விட நான் வருவேன். நம்பிக்கையோடு நீ இருக்கணும். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதையும் நடக்க நான் விடமாட்டேன். என்னையே நம்பி இருக்கிற உன்னை நான் நிச்சயம் ஒளிரச் செய்வேன் என் செல்லமே. இனிமே உன் வாழ்க்கையில் நல்ல நேரம் ஆரம்பமாயிடும். நீ எதை நினச்சும் வருத்தப்படாத. இத்தனை நாளாக நீ எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தியோ இப்போது அது நிறைவேற போகுது. உன் வாழ்க்கை இன்பமயமாக மாற்றி உனக்கான வெற்றிகளை நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துடுறேன். யாராவது உன்னை கோபப்படுத்தி அதன் மூலமாக சந்தோஷப்பட்டாங்கன்னா நீ கோபப்பட்டு பிரச்சனை செஞ்சு சண்டை போடும்போது அதை பார்த்து மனம் மகிழ்ந்தாங்கன்னா அந்த மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அவங்களுக்கு கொடுக்காதே. உன்னை கோபப்படுத்தி அதன் மூலமாக அவங்க நல்ல பேரை சம்பாதிச்சுக்கலாம் இன்பமாக வாழலாம்னு நினச்சாங்கன்னா அந்த சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்கவே கூடாதுன்ற முடிவோட
நீ பொறுமையா இருக்க கத்துக்கோ என் செல்லமே. இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான வெற்றிகளை உருவாக்க போறேன். உன்னை பத்தி தப்பா நினைச்சுக்கிறவங்க கிட்டையும், உன்னை பத்தி தப்பா பேசுறவங்க கிட்டையும் உன்னை பத்தி புரிய வைக்க நீ போராடிக்கிட்டே இருக்க வேண்டாம். இந்த உலகத்துல விமர்சிக்கப்படாத மனிதர்கள் யாருமே இல்லை. உன் வாழ்க்கை பாதை நிச்சயம் மாறும். உன் எண்ணத்தை நீ மாத்திக்கோ. உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தருவேன். எந்த விஷயத்தையும் அதிகமாக யோசிக்காதே. யார் மீதும் அதிகமாக எதிர்பார்ப்பு வைக்காதே. எல்லார்கிட்டையும் போய் எல்லா விஷயங்களையும் சொல்லிக்கிட்டே இருக்க வேணாம். எதை யாருக்கிட்ட எவ்வளோ சொல்லணுமோ அவ்வளோ சொன்னினா போதும். வாழ்க்கைங்கிறது ஒன்றும் புரியா எல்லாருக்கும் புரிஞ்சு கொள்ளக்கூடிய புனித பயணம் கிடையாது. சில பேருக்கு வாழ்க்கை புரியாத புதிராகவே இருக்கு. எது எப்படி இருந்தாலும் நீ அனைத்தையும் எதிர்கொள்ள தைரியமாக இரு. நடந்து முடிஞ்ச விஷயங்களை நினச்சி கவலைப்படாம நடக்க வேண்டிய விஷயங்களை பற்றி யோசி. உன் வாழ்க்கையில வெற்றிகளை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என்ன நடந்தாலும் துவண்டு போகாம தைரியமா நில்லு. கண்டிப்பா நான் உன் வாழ்க்கையில வெற்றியை கொண்டு வந்து தருவேன். உன் மனசும் கண்ணாடியும் ஒன்று போலதான். உன் மனசு உடஞ்சி போச்சுன்னா நீ ரொந்து போயிடுவ. கண்ணாடி உடஞ்சி போச்சுன்னா அதை அடுத்தவங்களை குத்தி காயப்படுத்திடும். அதே போல நீ எப்போதுமே மனசு தெளிவா வச்சுக்கோ. யாரையும் காயப்படுத்தாத, கஷ்டப்படுத்தாத. உன் மனசு நொந்து போகாத, நோகடிக்காத அளவுக்கு நீ நல்ல நண்பர்களை உன் கூட வச்சுக்கணும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில உனக்கு நல்லது நடக்கிறதுக்கு இத்தனை தடைகள் இருந்தாலும் அதையே உடைத்து உனக்கு ஒரு நல்ல பாதையாக நான் உருவாக்கி கொடுப்பேன். தடைகளை எல்லாம் தாண்டி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. எப்போதுமே வாழ்க்கையில உன்னை விட இன்னொன்று சிறந்ததா, நல்லா இருக்கதா, அழகானதாகவே தோன்றும். அதனால இதை விட அது பெருசு, அது நல்லா இருக்கு, இது அழகா இருக்குன்னு யோசிக்காம உனக்கு கிடைச்சதை சிறப்பாக மாற்றிக்கொள்ள தயாராகு. நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக உன் பின்னாலேயே நிற்கிறேன். நம்பிக்கையோட நீ முன்னேறணும். என் அருளின் மூலமாக உன்னை வழி நடத்தி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் கூட இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்படாதே. உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்கிறதுக்கும் முன்னேறதுக்கும் கண்டிப்பா நான் உனக்கு துணை நிற்பேன். உன் வாழ்க்கையில வெற்றியை கொடுத்து உன்னை உயர்த்தி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டிய பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன் என் செல்லமே. நீ வாழ்க்கையில எந்த அளவுக்கு உயர்ந்தாலும் நீ கடந்து வந்த பாதையையும் கஷ்டப்பட்ட நாட்களையும் மறக்க வேண்டாம். ஏன்னா நீ பட்ட கஷ்டத்தையும் கடந்து வந்த பாதையும் ஞாபகம் வச்சுக்கும் போதுதான் உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி போறதுக்கான வாய்ப்பை உருவாக்க முடியும். இந்த உலகத்துல துரோகத்தால வீழ்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அடுத்தவனுக்கு துரோகம் செஞ்சு அடுத்தவனை ஏமாத்தி நல்லா வாழ்ந்ததாக எந்த வரலாறும் கிடையாது. நீ ஒருபோதும் யாரையும் ஏமாத்தவோ, கஷ்டப்படுத்தவோ, துரோகம் செய்யவோ வேண்டாம். உன் மனசை தெளிவா வச்சுக்கோ. உன் எண்ணங்களும் நீ எடுக்கிற முடிவுகளும் தெளிவாக இருக்கட்டும். உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல இந்த வராகி அம்மா நானே உனக்கான நல்வாழ்க்கையை அமைச்சு தரேன். நேரத்தை வீணாக்காதே. நீ செய்ய நினைக்கிற எந்த விஷயத்தையும் நாளைக்குன்னு தள்ளி போடாம இன்னைக்கே அதை சிறப்பா செஞ்சு முடிச்சிடு. நீ எந்த வேலையை செய்ய நினைக்கிறாயோ அதிலெல்லாம் நானும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். நேரமும் காலமும் போயிட்டா திரும்ப வராதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு நேரத்தை புரிஞ்சு செயல்படுத்து. காசு பணம் இருந்தா வாழ்க்கையில மகிழ்ச்சியை வாங்கிட முடியாது. வாழ்க்கைக்கு பணம் முக்கியம்தான். ஆனா பணத்தை வச்சுக்கிட்டு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் வாங்கிட முடியாதுன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. ஒரு மனிதன் மகிழ்ச்சி அடைவதும் துன்பம் அடைவதும் அவங்கவுங்க கைகளில் தான் இருக்கு. மகிழ்ச்சியை நீ உனக்குள்ள தேடணுமே தவிர வேறு யாராவது வந்து உன்னை சந்தோஷப்படுத்துவாங்கன்னு அடுத்தவங்க கிட்ட போய் மகிழ்ச்சியை தேட வேண்டாம். நல்லது கெட்டது என்ன நடந்தாலும் அதை தாண்டி உன் வாழ்க்கைய நீ தான் நிம்மதியா வச்சுக்கணும் என் செல்லமே. நீ தோத்து போனாலும் நீ நினைச்சது நடக்காத போதும் அதை அவமானம் நினைக்காதே. தோல்வி ஒன்றும் அவமானம் கிடையாது. முயற்சி செஞ்சு தோத்து போயிருக்கிறதுனா அது உனக்கு ஒரு வகையில பாடம்தான். முயற்சி செய்யாம சும்மா இருக்கிறது தான் உண்மையான அவமானம். எந்த விதத்திலும் நீ அவமானப்பட இந்த வராகி அம்மா விட்டுட மாட்டேன். உன் வாழ்க்கைக்கு நீயே பொறுப்பேற்றுக்கிட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் சரியா சிறப்பா செஞ்சிடு. உனக்கு உதவ ஒருத்தரும் இல்லையேன்னு கவலைப்படாத.
உன்னை காப்பாற்ற இங்கே யாரும் வந்து நிற்க மாட்டாங்க. நல்லதோ கெட்டதோ உன்னை நீ தான் காப்பாற்றிக்கணும். உனக்கு நீ தான் உதவி செஞ்சுக்கணும். யாரையும் எதிர்பார்க்காம உன் வாழ்க்கைக்கான முழு பொறுப்பையும் நீ ஏற்றுக்கிட்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. இந்த வராகி அம்மா நானும் கண்டிப்பாக உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை வெற்றிகரமாக நடத்தி கொடுக்குறேன்.